ஐயா இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வந்தீங்க ஐயா? பென்ஸ் கார் எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன், கிடைக்கல. அதான் மாட்டு வண்டி எடுத்துட்டு வந்தேன். ஐயா அது இல்லையா, சாப்பிடறதுக்கு என்ன எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். சாப்பிடறதுக்கு தட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயா நீங்க சாப்பிடறதுக்கு கேட்கல ஐயா, நாங்க சாப்பிடறதுக்கு என்ன கொண்டு முன்னாடி கேட்டோம். நீங்க சாப்பிடறதுக்கு நீங்க தான் தட்டு கொண்டு வரணும். நீங்க சாப்பிடறதுக்கு நான் தட்டு கொண்டு வர முடியுமா? ஐயா ஏற்கனவே நாங்க பசி பட்டினில இருக்கிறோம், இல்ல நீங்க வேற எங்களை நோக்கடிக்கிறீங்க. அரிசியை கொடுத்து ஒரு மூட்டை கம்பு வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்த ஐயா தர இத உன் கையால பிரிச்சு கொடுத்துட்டா இந்த ஏழை ஜனங்களை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பார்த்தா தெரியல கம்பு. இவங்க கூழ் காய்ச்ச கம்பு வாங்கிட்டு வாடா. கூழ் காய்ச்ச கம்பு அப்படின்ட்டு வந்திருக்க. ஐயா இந்த கம்பு வச்சு நாங்க என்னையா பண்றது? கம்ப ராமாயணம் எதிர்த்து கம்ப ராமாயணம் எதிர்த்து கம்ப மாத்தி வாங்கி வந்தது இல்லாம அவனை எங்கிலேயே கலாய்க்கிறியா? உன்ன அவனை அடிக்காது, அதுக்கு பதிலா என்ன அடி. ஐயா உங்களை எப்படியா அடிக்கிறது? இப்படிதான் அடிக்கணும். இது கூட சொல்ல முடியும்? ஐயா ஐயா தலையில அடிச்சீங்க, முதுகுல அடிச்சீங்க, டிக்கில கூட அடிச்சீங்க. ஏன் வயிற்றுல அடிக்கல? நான் என்னைக்குமே ஏழைங்க வயிற்றுல மட்டும் அடிக்க. மாடசாமி ஐயா தர ஊட்டாண்ட ஊரே ஏட்டாந்துக்கிற என்ன சமாசாரம்? அது ஒண்ணு இல்லையா, உங்க கூட நாங்க எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். போட்டா பிடிக்க போறீங்களா? கொஞ்சம் இருங்க, பாத்ரூம் போட மூஞ்சை கழுவின்னு பவுடர் அடிச்சுன்னு வரேன். இல்லைங்க அதுக்காக வரல, எங்க வயிற்று பிரச்சனைக்கு ஒரு வழியை சொல்லிட்டு போங்க. ஏம்பா வயிற்றுல எதனா ப்ராப்ளம்னாக்கா ₹1 ஆர்டர் வாங்கி கொடு. அதுக்கு எங்க வந்தீங்க? எங்க நிலைமை தெரியாம பேசாதீங்க. நம்ம ஊர்ல பஞ்ச தலைவிரிச்சாடு. என்னது பஞ்சம் தலைவிரிச்சாடு தான்? ஏம்பா எல்லாரும் தலையில என்ன வச்சு மழுங்க வாரிக்கிறீங்க, அதுக்கப்புறம் எப்படி பஞ்சம் தலைவிரிச்சாடும்? அப்படியா? இப்ப பஞ்ச தலைவிரிச்சாடுதா? நாங்க சோத்த பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா. அவ்வளவுதானே, இந்தா சோறு நல்லா பாத்துக்கோ. ஐயா நாங்க சாம்பார பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா. சாம்பார் தானே, பாத்துக்கோ. இதான் சாம்பார். ஐயா பொரியல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதான் பொரியல், நல்லா பாத்துக்கோ. ஐயா இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சியா. இது இந்த பாரு ஏமாத்தி தெங்கூர் ஜனங்களாக சாப்பிட முடியும், ஆனா அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா என் வார்த்தைக்கு அவங்க கட்டப்பட்டிருக்கான். வாங்க போலாம். எங்க போறேன்ற? நீங்க எல்லாம் மயக்கமா இருக்கீங்க, எம்பி வீட்டுக்கு வாங்க, எலுமிச்சம்பழ ஜூஸ் வாங்கி. இப்ப இங்க சாப்பிட்டது உனக்கு ஜீர்ணம் ஆகிறதுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் வேணும். அதுக்கு எங்கெல்லாம் சாக்கா வச்சு எம்பி வீட்டு கூப்பிடுற. இவனை இப்படியே விட்டா காபி சாப்பிட கவுன்சிலர் வீடு வரலாம் கூப்பிடுவான். மரியாதை அரிசியை கேட்டா. இந்த பாருங்க, பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக அரசாங்கத்துல நாளோட அரிசி அமைச்சிருக்காங்க, அதை குடுத்தீங்கன்னா போயிடும். நான் என்ன வச்சுக்கணும் சொல்றேன், நாளோட அரிசியும் எறும்பு தூக்கி போயிடும். அந்த எறும்பு எந்த பக்கம் போச்சுன்னு சொல்லுங்க. மக்களை ஏமாத்துற எறும்பு நான் வெட்டாம விட மாட்டேன். வேணாம் மனசாமி, நாம வேற ஜாதி, எறும்பு வேற ஜாதி. வீணா நீ அதை வெட்ட போய் ஊருக்குள்ள ஜாதி கலர் வந்து. இந்த ஊரு சனம் கும்பிடுற தங்கத்தே